ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மசால் வடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா 2 டைம் கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு இது 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஊறினா போதும். அப்போ தான் வடை மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நல்லா தண்ணி வடிகட்டி வச்சுடுங்க. வெங்காயத்தை வாழைக்காய் சீவிரல் சீவினிங்கன்னா நல்லாயிருக்கும். கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், சோம்பு, பூண்டு, இஞ்சி, சின்ன சீரகம் இவ்வளவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை எல்லாத்தையுமே நம்ம எது மிக்சியில் அரைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை பருப்பை நல்லா வடிகட்டி வச்சுடுங்க. வடிகட்டி வச்சுட்டு இஞ்சி எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இப்படி நல்லா அதை கொஞ்சமாக பல்ஸ் மோடில் தான் விட்டு நம்ம அரைக்கணும். ஃபுல்லாக அரைக்கக்கூடாது. இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு 5 பல்லேருந்து 7 பல் போடுங்க. இப்போது காஞ்ச மிளகாய் போட்டேன், சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பூண்டையும் உள்ளே போடுங்க. போட்டுட்டு பல்ஸ் மோடில் விட்டு லைட்டாக மட்டும் அரைச்சிக்கணும். அப்போ வாசமும் அது சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நீங்கள் குறப்பாக அரைச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்க கடலை பருப்பை லைட்டாக தான் ஓட்டி எடுக்கணுமே தவிர ரொம்ப அரைக்கக்கூடாது. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கிறேன், சின்ன சீரகமும் போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை அடுத்து நீங்கள் பிச்சு போடுங்க. உங்களுக்கு கருவேப்பிலை எவ்வளோ போடுமோ போடுங்க. நான் கொஞ்சம் கருவேப்பிலை தாராளமாக நான் போட்டிருக்கிறேன். அதுபோல் நீங்கள் போடுங்க. போட்டால் நல்லா வாசம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. எவ்வளோ உங்களுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அதிலேருந்து தண்ணி வந்துடும். தண்ணி அந்த வடை நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுன்னு வரும். நீங்கள் தண்ணி கலந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த வடை எண்ணெய் குடிக்கும். அதனால் நீங்கள் அந்த வடையை நல்லா மொறுன்னு வரணுன்னா இப்படி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் அடுப்பில் ஆயில் வச்சிடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே வடை தட்டுற மாதிரி நீங்கள் தட்டுங்க. வடையை ரொம்ப தின்னாகவும் தட்டாதீங்க, ரொம்ப திக்காகவும் தட்டாதீங்க. லைட்டாக மீடியமாக இருக்கிற மாதிரிக்கு வடையை அப்படி லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த வெங்காயம் எல்லாமே நீட்டை வாக்கில் அரிஞ்சிருக்கிறதுனால உள்ள வரைக்குமே நமக்கு அந்த வெங்காயம் நீட்டமாக இருக்குமா, அப்போ நல்லா அந்த இடம்லாம் மொறுன்னு இருக்கும். வடை பருப்பு வடை நல்லா மொறுன்னு வரணும்னா இது மாதிரி செய்யுங்க. நம்ம சின்னதாக குட்டியாக கட் பண்ணிங்கன்னா பருப்பு வடை மொறுன்னு வராது, பதன்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது நல்லாயிருக்கும். எண்ணெயும் அதுபோல் நல்லாவே காஞ்சிருக்கணும், ஓவர் ஹீட்டில் இருக்கக்கூடாது. நல்லா ஒரு கரெக்டான அளவில் வச்சுக்கோங்க. இப்படி எண்ணெயில் நீங்கள் வடையை எல்லாத்தையுமே போடுங்க. போட்டுட்டு நீங்கள் இப்போ இதில் நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஆனால் பச்சை மிளகா நமக்கு ரொம்ப கட் பண்ணி போட வேண்டியதில்லை. உள்ளே ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கனால அந்த காரம், இஞ்சி காரம் இதெல்லாம் வாசம் நல்லா சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் பூண்டு போட்டிருக்கும் போது நமக்கு இந்த பருப்பு கேஸ் மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு மாதிரி வாயு மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இந்த இஞ்சி பூண்டு போடுறதுனால நமக்கு அந்த வாசமும் இருக்கும். நமக்கு நல்ல ஜீரணமாகிற மாதிரி நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு காஃபி டைம் ஸ்நாக்ஸு இல்லை நமக்கு எப்போ டைமுக்கு ஒரு சாப்பாட்டு கூட்டுக்கு வேணுன்னா கூட இது போல் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ நான் மொத்த வடையும் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இந்த வடை அவ்வளோவுமே நமக்கு மொறுனே இருக்கும். இந்த வடை நல்லா இருக்கும். இப்போ எடுத்துட்டு இப்போ இந்த பாருங்கள், நீங்கள் இப்போ இதை பாருங்கள், எல்லாம் நல்லா இதே கலரில் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வடை ஒவ்வொன்றும் நல்லா மொறுன்னு இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த வடை எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். அந்த பச்சை மிளகா உள்ள காரம் லைட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், மொறுன்னு இருக்கும் பாருங்கள். இந்த வடை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒன்று எடுத்துருக்கேன்னா அதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லாயிருக்கும். உண்மையிலே நீங்கள் இது போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.